உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடகவியாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்தலகான வணக்கங்கள். உங்கள் அன்பு தமிழன் சீலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களுடைய நிலைமையும் ஊடகவியாளர்கள் நிலைமையும் செய்தியாளர்கள் நிலைமையும் மிகவும் படுமோசமாக இருக்கிறது நண்பர்களே. உண்மையான ஊடகவியாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். போலியான தகவலுக்கு முன்னால், இந்த போலியான சமூக வலைதளங்களுக்கு முன்னால் நாம் எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டுதான் இருப்போம். ஒரு பத்திரிகையாளரின் அவல நிலை, அவர்களின் வழியை உணர்ந்தால் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளை. எப்போது வருவீர்கள் என மகள் காத்திருக்க, எங்கே இருக்கிறீர்கள் என மனைவி குரல் எழுப்ப, பண்டிகை நாள் முதல் பிள்ளை பள்ளிக்கூடம் செல்லும் நாள் கூட தன் குடும்பத்துக்காய் வாழாத இந்த சமூகத்தின் நலனுக்காய் தன்னை அர்ப்பணித்து ஒளியூட்டும் மெழுகுவர்த்திதான் ஒரு பத்திரிகையாளர். தமிழரின் சிறப்பையும் தலைவர்களின் சிறப்பையும் நாட்டின் நிலைமையும் நாடோடி கலைஞரின் நிலையினையும் சாதனை நிகழ்வையும் சமூக அநீதினையும் பத்திரிகையில் படிக்கும் நண்பர்களே, இந்த பத்திரிகையாளரின் வாழ்க்கை குறிப்பை படிக்க தவறியது ஏனோ? இன்று கைபேசியில் உலக செய்தி படிக்கும் தோழர்களே, உங்களின் பொன்னான கைகளில் ஒரு நாள் பத்திரிகை ஏந்துங்கள். எங்களின் எழுத்துக்களும் தகவல்களும் உங்களின் அறிவுக்கு பசியாகும். நீங்கள் அளிக்கும் நிதியோ எங்கள் வயிற்றுக்கு உணவாகும். தினம் தினம் உங்கள் அறிவு பசிக்கு உணவளிக்கும் எங்களுக்கு உயர்ந்த ஊதியம் இல்லை. ஆனால் உரிய அடையாளம் கிடைக்காத போது உடைந்து போகிறது எங்களை சார்ந்து வாழ்பவர் மனம். தேர்தல் நிலவரம் முதல் தேடப்படும் குற்றவாளிகள் நிலைவரை அறிந்து கொள்ள தேவைப்படும் எங்கள் உழைப்பு தேவை தீர்ந்த பிறகு சுருட்டப்படும் காகிதமாய் மாறிவிடுகிறது. இன்று மனிதர்களே சற்று சிந்தித்து பாரீர். அரை மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை காத்திருந்த தகவலை சேகரிக்கும் பத்திரிகையாளரான எங்களுக்கு கால் கடுக்க நின்றாடும் 10 நிமிடம் நாற்காலியில் அமர நேரமில்லை. இயற்கை இடர் வந்தாலும் எவர் இயற்கை எய்தினாலும் அழைப்பு என்பது எங்களுக்காகத்தான். ஆனால் நீங்கள் உணவு உண்டீர்களா என கேட்க யாரும் இல்லை. கடிகாரமுள் பார்க்காமல் காத்திருந்து ஒளிவாங்கி முன்னீட்டினால் தகவல் சொல்ல விருப்பமில்லை என தட்டி கழிப்பவரே, நீங்கள் தட்டி கழிப்பது உழைப்பை மட்டுமல்ல, உயிரை பணயம் வைத்து நாங்கள் செய்த தியாகமும் தான். அன்றாடம் ஆடம்பரம் தேவைக்காக செலவிடும் போது மக்களே எங்களை ஆதரிக்க உங்கள் கைகளில் எங்கள் பத்திரிகையை ஏந்துங்கள். எங்கள் செய்தியாளரின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் வாழ்வு மாறட்டும், எங்கள் வாழ்வு ஒளிக்கட்டும்.